அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள்ங்க. பொதுவாகவே டிசைன் அப்படின்னாலே நமக்கு என்ன தோணும்? கலர்ஸ், லோகோ, போஸ்டர்ஸ், வெப்சைட்ஸ் இப்படி தானே. ஆனால் இதை கடந்து டிசைன் திங்கிங்னு ஒரு தனி சப்ஜெக்டே இருக்கு. ஒரு விஷயத்தை எப்படி பிராண்ட் ஆக்குறது, அதில் என்ன தீர்வுகளை முன்வைக்கிறது, அதை எப்படி வைரல் ஆக்குறது, மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறது, இப்படி பல விஷயங்கள் அதுக்குள்ளார இருக்கு. பொதுவாகவே நம்ம எந்த துறையில் இருந்தாலும் சூப்பரான அந்த கான்டென்ட்டு, நல்ல நல்ல தீர்வுகள் இதெல்லாம் முன் வச்சு பலவற்றையும் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் முன்னெடுத்திருப்போம் பல இடங்களிலும். ஆனாலும் அது முழுமையாக ரீச் ஆகாமல் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே இருக்கும். மிஸ் ஆகாமல் அது சக்ஸஸ் ஆகணுமா, உடனே கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஏன்னா வர ஆகஸ்ட் 7ஆம் தேதி கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் விமானி அவங்க முன்னெடுக்கின்ற டிசைன் திங்கிங் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒர்க் ஷாப் காலையில் 9 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடக்குது. முக்கியமான ஆளுமைகள்லாம் வந்து பல விஷயங்களையும் பகிர்ந்துக்க இருக்காங்க. குறிப்பா டிசைன் திங்கிங் இன் தி ஏஜ் ஆஃப் ஏஐ ஒர்க் ஷாப் அப்படின்னு ஏஐ காலத்துல டிசைன் எப்படி மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது குறித்து விரிவா நம்ம கிட்ட பகிர்ந்துக்க இருக்காங்க. வித்தியாசமா சிந்திக்கணும்னு யோசிச்சா, சக்சஸ் ஆகணும்னு நினைச்சா, ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்சா உடனடியாக இந்த வெள்ளிக்கிழமை இந்த லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இதெல்லாம் சொன்ன உடனே தான் நினைவுக்கு வருது, சமகால அரசியல்ல நிறைய அதிரடி ஆக்ஷன் மாற்றம் இந்த காட்சிகள்லாம். முக்கியமா பல்லாவரம் டு அம்பாசமுத்திரம் 2 முக்கிய ஃபார்முலாக்களோடு புதிய ரூட் மேப் போட்டு டார்கெட்டை நோக்கி பயணத்தை தொடங்கி இருக்கிறார் சீமான்க. ஒர்க் அவுட் ஆகுமா அவருடைய இந்த ஒர்க் ஷாப்பு? இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா உதயநிதியுடைய டெல்டா அரசியல் டார்கெட் டிவிக்கேன்னு சீறி இருக்கிறார். அவருடைய கணக்குகள் சக்சஸ் ஆகுமா? இந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். இரட்டை நெருக்கடிகளை முறியடிக்குமா நாத்தாக்காவின் இரட்டை ஃபார்முலா? டார்கெட் 3 சீமான் கையில் 5 தோட்டாக்கள். எப்படா இடைத்தேர்தல் வரும் அப்படின்னு வெறியோட காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு முழங்கி இருக்காரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான்க. ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு சென்னை பல்லாவரத்துல புதிய உறவுகள் இணையும் விழா அப்படின்னு முன்னெடுத்திருந்தாங்க மாற்று கட்சியில. அப்புறம் புதிதாக வாண்டடாக ஆயிரக்கணக்கில் இளைஞர்கள் வந்து நாத்தாக்காவில் தங்களை இணைச்சிக்கிட்டாங்க. இதில் ஆன் ஸ்பாட்லேயே நிறைய பேர் நாத்தாக்காவில் தங்களை இணைச்சிக்கிட்டாங்க. இந்த உற்சாகம் எல்லாமே திரு சீமானுடைய பேச்சிலையும் வெளிப்பட்டதுங்க. எப்படின்னா, திரள்நிதி திருடர்கள் அப்படின்லாம் எங்களை விமர்சிச்சாங்க. திரள்நிதியிலேருந்து ஒரு தேநீர் கூட நான் இது வரைக்கும் குடித்தது கிடையாது. தாவேக அரசாங்கம் மட்டும் என்ன, திமுக விளம்பர மாடல் அரசுனா அதே மாதிரிதான் இவங்களும் நடத்திட்டு இருக்காங்க. எங்க திரும்பினாலும் விளம்பரம், அதுக்காக கோடிக்கணக்கில் மக்கள் பணத்தை வாரி இறைச்சிக்கிட்டு இருக்காங்க, செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. முக்கியமா முதல் படத்துல வராத ஜோசப் இப்ப தேர்தல் வந்தப்ப வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சிட்டிங் சிஎம் திரு ஜோசப் விஜய நான் ஸ்டாப் அட்டாக்குங்க. அதனுடைய தொடர்ச்சியா ஆட்டத்துல பந்து இப்போ உங்க கால்கள்ல இடையில இருந்திருக்கலாம், ஆனா எங்கள் கால்களுக்கும் அந்த பந்து வரும், ஆட்டம் எங்கள் வசமாகும், நாங்க காத்துக்கிட்டே இருக்கோம், நிச்சயமாக மாற்றம் தருவோம், எப்படா இடைத்தேர்தல் வரும்னு வெறியோட இருக்கோம் அப்படின்னு இறங்கி அடிச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான்க. சரி, இந்த அளவுக்கு அவர் உற்சாகத்தோடு பேசியதற்கு பின்னணியில பல்லாவரம் டு அம்பாசமுத்திரம் ஒரு தனி ரூட் மேப்பு, சில ஃபார்முலாக்களும் இருக்கு அப்படிங்கிறாங்க. முதலாவதாக கிட்டத்தட்ட 8.5% மேல வாக்குகளை பெற்று கட்சி அங்கீகாரத்தையும் பெற்றிருந்தாங்க. ஆனா இந்த தேர்தலில் அது 4% அளவுல குறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நாத்தாக்காவுக்கு. அதே நேரத்துல இத்தனை போட்டிக்கு மத்தியிலையும் கணிசமான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்று இருக்குன்னா அது சீமான் அவர்களுடைய பேச்சு முக்கியமான காரணம். அதற்கு இன்னமும் ஈர்ப்பும் வரவேற்பும் இருக்கு. ஏன்னா மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து பேசுறாரு, அதை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சுய விமர்சனமாக எப்படின்னா, கட்சியில பேச்சு தான் ஒரு அடையாளமாக மூலதனமா இருக்கு. அதை ஒட்டி நிறைய பேச்சாளர்கள் உருவாகி இருக்காங்க. அவங்களும் கொள்கையை எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. ஆனாலும் தமிழ்நாடு முழுக்க பேச்சாளர்களை உருவாக்குனாலும் வட்டார அளவுல லோக்கல் லெவல்ல கிரவுண்ட் லெவல் லீடர்ஸை உருவாக்க தவறிட்டோமோ, அதாவது ஒரு மாவட்டத்துக்குள்ளார மக்கள் எளிதில் ரீச் ஆகக்கூடிய அளவுல, உடனே அணுகக்கூடிய அளவுல அங்கிருந்து ஒரு கள போராளி
அவருக்கான அதிக கவனத்தை கொடுக்க தவறிட்டோமோ அப்படின்லாம் யோசிச்சிருக்காங்க. அதாவது திராவிட கட்சிகள் போல எப்படி அவங்க உள்ளூர் அளவுல மாவட்ட அளவுல நிறைய முன்னணி சக்திகளை உருவாக்கியிருப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தனி பிரபலம் தனி அடையாளம் இருக்கும். அந்த பாணி தான் திராவிட கட்சிகளுக்கு ஆபத்தாகவும் மாறி இருக்கு. அதே நேரத்துல இங்க அந்த பாணி எல்லோரும் சீமான்கிற அந்த புள்ளியில இணைஞ்சு மாவட்டத்துக்குள்ளார பக்காவாக அரசியல் செஞ்சா நிச்சயமா இங்க அது சக்சஸா மாறும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. இன்னைக்கு அப்புறம் மூன்றாவதாக டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுல ரீல்ஸ் முக்கிய ரோல் வகிச்சிருக்கு அப்படின்னு இங்க நாத்தாக்காவில இருந்து நிறைய பேர் ரீல்ஸ் இப்படி பதிலடிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. தவறு ஒன்றும் சொல்ல, சோசியல் மீடியாவில் இது ஒரு சக்சஸ் பாயிண்ட் தான். ஆனாலும் இதை நம்பி மட்டுமே அரசியலை செஞ்சிட முடியாது. ரீல்ஸ் பிளஸ் ஆக்டிவாக செயல்படுவது, அதை கடந்து லோக்கல் லீடர்ஸ், கிரவுண்ட் லெவல் லீடர்ஸ் நிறைய பேரை உருவாக்கணும். இப்ப டிவிக்கே வந்திருக்காங்க. அங்க திரு விஜய் அவரை பார்த்து தான் வாக்குகள் விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்களுடைய விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு வட்டார அளவுல நிறைய பேர் முன்னணியா இருந்தாங்க. உதாரணமா சொல்லணும்னா சேலத்துல தமிழன் திரு பார்த்திபன், இந்த பக்கம் காரைக்குடியில திரு பிரபு, மதுரையில திரு தங்கபாண்டியன், திரு கல்லானை, இப்படி அடுக்கிட்டே போலாம் நிறைய பேர். அவங்க தொடர்ந்து கிரவுண்ட் லெவல்ல அந்த மாவட்டத்துக்குள்ளார களமாடிக்கிட்டே இருந்தது. இன்னொரு பக்கம் திமுக அதிமுக அசைக்க முடியாத அவங்க கோட்டையிலையும் அவங்கள வெற்றி பெற வச்சிருக்கு. அவங்களுடைய செயல்பாடுகள் இப்ப அமைச்சரான பிறகு நிறைய விமர்சனங்கள் இருக்கு, அது தனி விஷயம். ஆனாலும் கிரவுண்ட் லெவல்ல கூடுதல் கனெக்டோடு இருக்கிறவர்கள் அதிக அளவுல அடையாளப்பட்டிருக்காங்க அவங்களும். அப்ப அந்த அடையாளமும் மாவட்ட அளவுல கிரவுண்ட் லெவல்ல நாத்தாக்காவுடைய தனித்த அடையாளங்களும் வேணும் அப்படிங்கிறதும் நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். இதன் தொடர்ச்சியாகவே இப்படி பார்க்கலாம், தமிழ் தேசிய கொள்கை ஆனா திராவிட கட்சிகளுடைய மெத்தேடு, நிர்வாக மெத்தேடு. நம்முடைய தமிழ் தேச கொள்கையை இவங்க எப்படி வட்டார அளவுல கிளை அளவுல கட்டமைப்பை வலுப்படுத்தி இருக்காங்க, பூத் கமிட்டிகள் எல்லாவற்றையுமே வலுப்படுத்தி இருக்காங்க. அதே போல தமிழ் தேசிய கொள்கைக்கான பூத் லெவல் கட்டமைப்பை நம்ம வலுப்படுத்தணும். 234 தொகுதிகள்லையும் அண்ணன் சீமான் மட்டுமே அங்க போய் முழுமையான வாக்குகளை கவர் பண்ணிட முடியாது. அவர் ஒரு தொடக்கமான அந்த ஸ்பார்க், அந்த நெருப்பை அவர் உருவாக்கி கொடுத்தாருன்னா அங்க இருக்கக்கூடிய கேடர்ஸ் கிளை அளவுல இறங்கி அதை கொண்டு போகணும். அப்ப கிளை அளவுல கட்டமைப்பு வலுவா இருக்கணும். ஸோ அதுல கூடுதல் கவனம் செலுத்த தொடங்கியிருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக தான் வரக்கூடிய இடைத்தேர்தலை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு களமிறங்க போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. தொகுதி சொல்லலனாலும் அவங்க ஏறக்குறைய டிக் அடிச்சிருக்கிற தொகுதி அம்பாசமுத்திரம் தான். இதுல இப்பவே களத்துல இறங்கி கடந்த 10-15 நாட்களாகவே தீவிரமா அங்க பூத் லெவல் கமிட்டியை உருவாக்குவது, அங்க களத்துல இறங்கி வேலை பார்க்க தொடங்கியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையில் எடுத்தும் களமாட தொடங்கியிருக்காங்க. வட்டார அளவில் இருக்கக்கூடிய நிறைய ஆதரவாளர்களையும் நிறைய நிர்வாகிகளையும் ஆக்டிவாக மாத்திருக்காங்க. எப்படின்னா, இப்போ ஒரு உதாரணம் அவங்களே சொல்றாங்க. அம்பாசமுத்திரத்திலேயே திரு சிவசங்கரன் கிட்டத்தட்ட 14,906 14,906 கிட்டத்தட்ட 7.90% வாக்குகளை பெற்று இருக்கிறார். இதுக்கு முன்னாடி தேர்தலையும் நாத்தாக்கா இதே அளவிலான வாக்குகளை பெற்று இருக்கு. அப்ப நமக்குன்னு இருக்கிற வாக்குகள் அங்க குறையல. இப்ப அண்ணன் சீமானே அங்க களத்துல இறங்கினாருன்னா நிச்சயமாக அது வெற்றிக்கான வாக்குகளாகவும் மாறும் அப்படின்னு கணக்கு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லாங் ப்ராசஸ்ல கிட்டத்தட்ட 31 இடங்கள்ல அதிக வாக்குகளை பெற்றவர்கள் வரிசைப்படுத்தியிருக்காங்க. இப்போ உதாரணமா சொல்லணும்னா, சீமான் அவர்களுக்கு அடுத்து இரண்டாவதாக திரு பால்ராஜ் ஆலங்குளத்துல கிட்டத்தட்ட அவரு 23,380 வாக்குகளை பெற்று இருக்கிறார். 10.74%. இப்படி அந்த பட்டியலை போட்டிருக்காங்க. அப்ப திரு பால்ராஜ் அவர்கள் அந்த ஏரியாவில் அறிமுகமானவர். ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு அளவுல எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த தொகுதியில நன்கு அறிமுகமானவரா அந்த ஏரியாக்கள்ல. ஸோ இதே மாதிரி வட்டார அளவுல இருக்கக்கூடியவர்களை அதிக அளவுல களத்துல செயல்பட வைக்கணும், அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரணும், அவர்களோடு தொடர்ந்து மாநில தலைமை நெருக்கமான உறவுல இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்களும் முன்னெடுத்திருக்காங்க. இதுல முக்கியமா 5வது பாயிண்ட், அம்பாசமுத்திரத்துல பொது வேட்பாளராக எதிர்கட்சி வேட்பாளராக சீமான் அவரை முன்னிறுத்தணும் அப்படின்னு சத்தம் இல்லாம திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள்கிட்டையும் தொடர்ந்து நாத்தாக்கா டீம் பேசிட்டு இருக்காங்க. இதை ஒட்டி திமுக அதிமுகக்குள்ளாரையும் சில பல ஆலோசனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. நிச்சயமா ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்கும். அப்படி பொது வேட்பாளரா நிறுத்தப்பட்டா அவர் சட்டமன்றத்துக்குள்ளார போனா
தமிழ் தேசிய கருத்தியல்களும் வெற்றி பெறும், இங்க திரு விஜயுடைய பார்ட்டிக்கு ஒரு பலத்தை அடி கொடுக்க முடியும் அப்படின்னு கணக்கு போட்டு இந்த உத்தியும் இப்ப ஃபாலோ பண்றாங்க. ஸோ இப்படி இறங்கி 5 தோட்டாக்களை கையில் எடுத்துதான் தன்னுடைய டார்கெட் டிவிகே அப்படிங்கிறத நோக்கி முன்னகர்றாங்க நாத்தாக்காவினர். சரி, 3 டார்கெட்னு சொன்னீங்களே அப்படின்னா, 1 டிவிகே, மற்றொன்று பாஜக, மூன்றாவது திமுக உள்ளிட்ட திராவிட கட்சிகள். இதுல முதன்மை எதிரியாக டிவிகே வச்சிருக்காங்க. அதே நேரத்துல இரண்டாவதாக பாஜக திரு அண்ணாமலை என்கிற அவருடைய முகத்தை முன்னிறுத்தியும் டிடி லீடர்ஸ் அப்படின்னு புதிய இயக்கத்தோடு வராங்க. எதிர்கட்சி வரிசையிலையும் அந்த எதிர்கட்சி வாக்குகளை தன்வயப்படுத்தணும் அப்படின்னு இந்த உத்திய தேசிய கட்சி ஃபாலோ பண்றாங்க. அதையும் உடைக்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இந்த 3 டார்கெட்டை உள்வாங்கி தான் 5 தோட்டாக்களோடு தன்னுடைய பயணத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறார் எங்களுடைய அண்ணன் சீமான் அப்படின்னு மூச்சு விடாம இந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க நாத்தாக்காவுடைய தம்பி தங்கைகள், அவங்களுடைய நிர்வாகிகள். டார்கெட் டிவிகே, உதயநிதியின் டெல்டா கணக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? தஞ்சாவூர்ல நடந்த விவசாய பெருங்குடிகளுக்கான திமுகவுடைய போராட்டத்துல முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய நான் ஸ்டாப் அட்டாக் பண்ணியிருக்காரு எதிர்கட்சி தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின்க. ஒரு பக்கம் மேகதாதுல அணை கட்ட முயற்சிக்கின்ற கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கம் காவிரி நீர் தமிழ்நாட்டுக்கு முழுமையா பெற்றுத்தரல. ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர்ல தண்ணி திறந்து விட்டுருக்கணும், ஆனா இப்ப வர இல்ல. ஆடி 18 இங்க கொண்டாட முடியல, அப்படியே வறண்டு கிடக்குது இந்த டெல்டா பிரதேசமே. ஆனா எது சம்பந்தமாவும் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு சிஎம். ஏன்னா எங்க இப்படி பேசினா ஜனநாயகன் படத்துக்கு அங்க பிரச்சனை வந்துருமோ, ஓட விட மாட்டாங்களோ அப்படின்னு பயப்படுறாரா? இன்னொரு பக்கம் இங்க தமிழ்நாட்டில இருந்து டெல்லிக்கு விவசாயிகள் போராட கிளம்பி இருந்தாங்க. மகாராஷ்டிராவிலேயே தொடர் வண்டியில இருந்து அவங்க இறக்கி விடப்பட்டாங்க. திருப்பி அப்படியே உங்க ஊருக்கு போயிடுங்க அப்படின்ட்டாங்க போலீசார்கள். இது சம்பந்தமா முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பல்வேறு எதிர்கட்சிகளும் அட்டாக் பண்ணியிருக்காங்க, கண்டிச்சிருக்காங்க. ஆனாலும் சிஎம் வாய் திறக்கல. அப்ப 2 தேசிய கட்சிகள் காங்கிரஸ் பாஜக ரெண்டையும் பார்த்து பயப்படும் சிஎம் அவங்களோடு அனுசரித்து பயணிப்பதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை அடகு வைக்கிறார் அப்படின்னு அட்டாக்குங்க. இன்னொரு பக்கம் ஏன் தஞ்சாவூரை தேர்வு செஞ்சாரு அப்படின்னா, தஞ்சை டெல்டா பகுதி திமுகவுடைய கோட்டைனாலும் இந்த முறை தஞ்சாவூர்லயே திமுக தோத்து தாவேக்கா வெற்றி அடைஞ்சிருக்கு. டெல்டாவை தீவிரமா குறி வைக்கிறாங்க தாவேக்காவும். அங்க மன்னார்குடியில அமமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர், அமமுக இப்ப இல்ல, திரு எஸ் காமராஜ், அவரு தாவேக்கா ஆதரவா இருக்காரு. அவரை வச்சும் சில கணக்குகள்லாம் அங்க போடுறாங்க. சமுதாய ரீதியிலாகவும் டோட்டலா வாக்குகளை அறுவடை பண்ணணும்னு டிவிகேக்கு சில ஒர்க் பிளான் இருக்கு. ஸோ இதெல்லாம் முறியடிக்கணும். அடுத்து அங்க இப்ப பட்ஜெட் தொடங்க இருக்கு, வேளாண் பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் நிதிநிலை அறிக்கை. ஸோ எதிர்கட்சி தலைவர் அதுக்கெல்லாம் கவுண்டர் கொடுக்க இங்கேயே ஒரு ஒத்திகை களம் பார்த்தோம்னா விஜய் வர்சஸ் உதயநிதி அப்படின்னு தீவிரமாகணும் அப்படின்னும் பல உள் அரசியல் கணக்குகளும் இருக்கு. உதயநிதி ஸ்டாலினை திமுக முன்னிறுத்துது அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள். காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இந்த ஆகஸ்ட் 3ஆம் நாள் மாபெரும் நம்முடைய போராளி, விடுதலை போராட்ட தலைவர், மாமன்னர் நம்ம தீரன் சின்னமடை அவர்களுடைய நினைவு நாள். சங்ககிரியில தூக்கிலிடப்பட்ட நாள். அவர் சொல்லுவாரு, சரியான எதிரியை தேர்வு செய்து சமரசம் இல்லாம எதிர்த்து களமாடணும். நம்ம உயிர் போனாலும் நம்முடைய இலக்கு ஒரு நாள் வெல்லுன்னாரு. அதே போல ஆங்கிலேயர்களை விரட்டி அடிச்சாச்சு. இருந்தாலும் இன்றைய காலத்துக்கும் அவருடைய அந்த பொன்மொழிகள் பொருந்தும். மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.